மற்ற கட்சிகளெல்லாம் எப்படின்னு தெரியல. நாம் தமிழர் கட்சி வித்தியாசமான ஒரு கட்சின்னு மக்களிடையே பேசப்படுவது அனைவருக்கும் தெரிஞ்ச விடயம்தான். இப்போது நாம் தமிழர் கட்சியில் ஒரு சகோதரி அவங்க ஆடுகளை வச்சு தான் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் வேட்பாளராக சகோதரி அர்ச்சனா தமிழருவி அவர்கள் நாம் தமிழர் கட்சியால் நிப்பாட்டியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. அதை என் பேர் அர்ச்சனா தமிழருவி. நான் இளங்கலை ஆங்கிலம் கல்வியல் படிச்சுருக்கிறேன். நான் 100 உருப்படி ஆடு வச்சு எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஆடு வளர்ப்பு தான் நான் பண்ணுறேன். எங்கள் அண்ணன் சொல்கிறாரு ஆடு மேய்ங்கன்னு சொல்கிறாங்க, மாடு மேய்ங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி அவங்க பிள்ளைங்களை அனுப்புவாங்களா அப்படின்ட்டு. ஆனால் நான் 100 உருப்படி ஆடு வச்சு நான் நானே ஓனர், நானே தொழிலாளி, எல்லாமே நானே அப்படின்ற முறையில் நானே 100 உருப்படி ஆடு வச்சு வளர்த்துறேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் பிள்ளைங்க, எங்கள் மாமியார் எல்லாருமே அதை தான் பண்ணுறோம். எங்களுக்கு அது பெருமையாகவும் இருக்குது. ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் பொறுப்பை கொடுத்ததுக்கு எங்க அண்ணனுக்கு முதல்ல நன்றி நான் சொல்றேன். எங்க ஊர்ல என்ன அப்படின்னா, கடத்தூர் பகுதியில குப்பையெல்லாம் எடுத்துன்னு போய் இந்த பேரூராட்சி கோயில் அங்கே இருக்குது, நடு ஊர்லேயே கோயில் அங்கே இருக்குது. அந்த கோயிலுக்கு குப்பையெல்லாம் எடுத்துன்னு போய் கொட்டுறாங்க. இது நியூஸ் பேப்பர்லேயும் நாங்கள் சொன்னோம். யாருமே எந்த ஒரு முன்னெடுப்புமே எடுக்கல. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அப்படி. ஆனால் நாங்கள் எங்கள் நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்தால் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். அந்த குப்பையெல்லாம் அகற்றி எல்லாருக்குமே ஒரு விடிவு காலத்தை கொண்டு வருவோம். இவங்க ஆட்சியில் சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாருக்குமே விடிவு காலம் கொண்டு வரோம். எப்போதுமே நமக்கு விடியாது, அவங்களுக்கு மட்டும்தான் விடியும். அதே போல இங்க நம்ம ஊர் பக்கத்து ஊர்ல இந்த கல்குவாரி எல்லாம் வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நானும் எங்க வீட்டுல எங்க கட்சி உறவுகள் எல்லாருமே போய் குடும்பமா அங்க வேலை செய்யறோம். நாங்க எல்லாருமே போய் அங்க கேட்டதுக்கு அவங்க ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. எங்களை திரும்பவும் பொய்யான வழக்க சொல்லி எங்களை ஸ்டேஷன் வரையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள். அதே போல அங்க நிறைய காமராஜர் நம்ம பக்கத்துல தண்ணி வசதி இல்ல அப்படின்றதுனால, அங்க வறட்சியான பகுதி அப்படின்றதுனால காமராஜர் நிறைய அணைய கட்டி வச்சிருக்கிறாரு. நிறைய வாய்க்கால் இருக்குது, அதெல்லாம் தூர்வாருங்க அப்படின்னு எந்த அரசியல்வாதி, இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி ஆட்சியாளர்கிட்டயோ எதிர்கட்சிக்காரர்கிட்டயோ சொன்னாலே யாருமே எந்த ஒரு முடிவுமே எடுக்கல இன்னைக்கு வரையுமே. ஆனா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்தா கண்டிப்பா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும். நம்ம பகுதியில் இருக்கிற பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் இருக்கிற அனைத்து பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு போட்டு என்ன வெற்றி பெற வைக்க வேணா, எங்க அண்ணனோட எங்க தலைவரை அவங்களை வெற்றி பெற வச்சிங்களா கண்டிப்பா நமக்கு ஒரு நல்லது நடக்கும். கேட்டீங்களா பாப்பிரெட்டிப்பட்டி மக்களை? உங்க வாக்குகளை சிந்திச்சு வாக்களிங்க. ஒரு நல்லதொரு தலைமுறைக்கான தேசத்தை படைக்க நாம் தமிழர் கட்சிக்கு உங்க வாக்குகளை செலுத்துங்க. உன் மகனுக்கு ஒரே ஒரு ஓட்டை போடு, ஒரே ஒரு ஓட்டு இந்த விவசாய சின்னத்துக்கு போட்டுட்டு நீ விளைக்க நாட்டை நான் எப்படி கொண்டு போறேன்னு மட்டும் அதுக்காக ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும் போதே அதிகாரத்தை இந்த மகன்கிட்ட கொடுத்துரு.